கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த கடைசி பகுதி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. அப்ப இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. அப்ப அநேக ரகசியங்களை, பரலோக ரகசியங்களை, சபையை பற்றிய ரகசியங்களை, தேசங்களை பற்றிய ரகசியங்களை, இயேசுவை பற்றிய ரகசியங்களை பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இவர்களை பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். பிதாவானவர் பேசியிருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார், பரிசுத்தாய் பேசியிருக்கிறார், தேவதூதர்கள் பேசியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் யோவான் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப கடைசியாக தேவதூதன் யோவானுக்கு சொல்லி முடித்த ஒரு காரியம், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. இவ்வளவு வருங்காலத்தில் நடக்கக்கூடிய இவ்வளவு சம்பவங்களை எல்லாம், இயேசுவை பற்றிய காரியங்களை, வருங்கால திட்டங்களை எல்லாம் உனக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த இயேசுவை பற்றி இந்த காரியங்கள்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் ஒரு வரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்தாவினாலே உரைக்கப்பட்டிருக்கு. அது வருங்காலத்தை குறித்த காரியங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவை பற்றி நாம் அதிகமாக அவருடைய 4 சுவிசேஷம் மூலமாக, வெளிப்படுத்தின விசேஷம் மூலமாக, நிருபங்கள் தோறும் அப்போஸ்தலராலும் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப எல்லா சம்பவங்களும் இயேசு பிறப்பதற்கு முன்பாக நடந்த இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்ததான வேத வசனங்கள், அது தீர்க்க தரிசன வசனங்கள். அது குறித்த நாளிலே நடந்தது. இயேசு குறித்த நாளிலே இந்த பூமியிலே பிறந்தார். கன்னிமரியா வயிற்றிலே பிறந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவரை குறித்ததான வேத வசனங்கள் திரளாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவை பற்றிய அந்த தீர்க்கதரிசி ஆவி என்பது பழைய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள், அது நடந்தேறின காலங்கள், இனி வருங்காலத்தில் இயேசு செய்ய போகிற அற்புதங்கள், அதிசயங்கள், யுத்தங்கள், நியாய தீர்ப்புகள், பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை எல்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு பரலோகத்திலிருந்து பரலோக பிதா
தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில கடவுள் என்று சொல்லி, மார்க்கங்கள் என்று சொல்லி, பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறோம் என்று சொல்லி பல மனிதர்கள், பல தெய்வங்கள் இந்த பூமியிலே சொல்லப்பட்டாலும் அவர்கள் பரலோகத்திலிருந்து வந்தவைகள் அல்ல, இந்த பூமியிலே தோன்றினவைகள். அவை பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினாலும் அதனுடைய நோக்கங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவது அந்த மார்க்கங்களுடைய நோக்கம் அல்ல. அந்த மார்க்கின் நோக்கம் எல்லா ஜனங்களையும் நரகத்துக்கு கொண்டு போவதுதான். அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் யூத மதமானாலும், இஸ்லாம் மதமானாலும், இந்து மதமானாலும், மற்ற புத்த மதம், சீக்கிய மதம், சிண்டோ இண்டோ எல்லாமே பரலோகத்துக்கு கொண்டு போற மார்க்கங்கள் அல்ல. ஆனா நல்ல ஒரு கருத்தோடு கூட இங்க வாழ வேண்டும், நல்லவர்களாய் வாழ வேண்டும், தேவ பக்தி உள்ளவராய் வாழ வேண்டும் என்பதற்காக மாத்திரமே அவைகள் பயன்படுகின்றன. அதிலேயும் கூட சத்துருவின் கிரியினாலே, சாத்தானின் சதியினாலே மனிதர்கள் அவர்கள் தெய்வ பக்தி இல்லாதவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியம் செய்வதற்காக, மனம் போல் ஜீவியம் பண்ணுவதற்காக, மனம் போல் வாழ்வதற்காக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த பூமியிலே பரலோக பிதா இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே, பூமிக்கு மேலே, மனுஷர்கள் வாழ்கிற இந்த பூமியில நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆக அநேக மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படாத சூழ்நிலை ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்ந்தாலும் அந்த நம்பிக்கை அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. இந்த பூமியிலே அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எல்லா மனிதர்களும் ஆண்டவராய் கர்த்தரை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையினாலே, இரக்கத்தினாலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவதான வழிகாட்டுதலோடு வாழவில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு, இந்த பூமியில் நாம் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு யாரை அனுப்பல. அல்லேலூயா. அப்ப நாம் ரட்சிக்கப்படுவது இயேசுவால் மாத்திரம் ரட்சிக்கப்பட முடியும். மற்றவனா ரட்சிப்பு இந்த பூமியில கிடையாது. அல்லேலூயா. எல்லாராலும் ரட்சிப்பு உண்டுன்னு சொன்னா இப்படி நாம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இதற்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆகவே நாங்கள் தான் உண்மை உண்மை என்று எல்லாரும் சொன்னாலும் அந்த வார்த்தையில உண்மை இல்லை. அல்லேலூயா. அவர்கள் அறியாமையினாலே தங்கள் நம்பிக்கை விட்டுவிட்டால் கௌரவ குறைச்சலாகிவிடும் என்பதற்காக, ஒரு வைராக்கியத்துக்காக அதை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய நாமமே அல்லாமல் இந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக, பலப்படுவதற்காக, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வதற்காக நமக்கு நியமிக்கப்பட்ட நாமம் தான் இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. ஆகவே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும்.
அவருடைய மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். நமக்கு பாவத்தை மன்னிக்கிற தன்மையை அவர் ரத்தத்தினாலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பலி என்று சொல்லி அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடி அங்கே பலியிடுகிறார்கள். இஸ்லாமியர்கள் அதை அன்று குர்பான் பலி என்று சொல்லுகிறார்கள். அது ஆடு மாடுதான், அவங்களும் ஆடு மாடுதான், இவங்களும் ஆடு மாடுதான். அதை மற்ற ஜனங்களும் பலியிடுகிறார்கள். அவர்களும் ஆடு மாடுகளை வெற்றி அப்படி தங்கள் கடவுள் தங்கள் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லுகிற அந்த தத்துவம் தான் அதுல இருக்கு. ஆனா அதுல பழைய ஏற்பாடு காலம் இயேசுவாகிய பலி இந்த பூமியிலே செலுத்தப்படுவதற்காக பரலோக பிதா கொடுத்த முந்திய திட்டம். அதாவது மனிதனுக்கு ஒரு பலி அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அந்த பலியெல்லாம் கர்த்தர் ஏற்பாடு செய்தார். இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதா நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். சிலுவையில் ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டு விட்டது. அவர் ஜீவன் எடுக்கப்பட்டது. அப்ப பலியானது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மற்ற பலிகளால உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட முடியாது. அதனால உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாக முடியாது. இயேசு கிறிஸ்துவே பலியாகி விட்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதை எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாக இயேசுவின் நாமத்தை பரலோக பிதா உயர்த்தி வைத்தார். ஏன்னா ஜனங்கள் எல்லாருடைய பாவத்துக்காக இயேசு மரித்தபடினாலே, மரித்து 3ஆம் நாள் உயிர் திறந்தபடினாலே, அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் மாறினபடினாலே எல்லா நாமத்துக்கு மேலானமாக பரலோக பிதா இயேசுங்கிற நாமத்தை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. ஆகிய வேத வசனங்களை கற்று அதன்படி வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 3:16 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அப்படியே கரையேறினார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப அடுத்ததாக ஆண்டவர் இயேசு செய்த ஒரு மிகப்பெரிய காரியம், யோவான் ஸ்நானத்தை போய் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டபடினாலே அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வது சபையின் சட்டமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இயேசுவின் வழிகாட்டுதல் எனக்கு வேண்டும். இயேசு மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு மேல நம்ம அன்பை வைக்க வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய ஹீரோ. பரலோக பிதா நமக்கு முன்மாதிரியாக, நமக்கு ஹீரோவாக கொடுக்கப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். அதான் வேதம் அடிக்கடி சொல்லுகிறது, பிதாவும் குமாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பிதாவும் குமாரும் ஒன்றாய் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, ரெண்டு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு பிதாவும் குமாரும் ஒன்றாக இருக்கிறார் என்பதை ஆண்டு தேவ ஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்தவது பரிசுத்த ஆவி புறாவடிவிலே இறங்கினார். இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பரலோக பிதாவின் சத்தம் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதா மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
குர்ஆன்ல கூட தன்னளவில் உயர்த்தி கொண்டார் என்று அந்த வேதத்துல சொல்லப்படும். தன்னளவில் உயர்த்தி கொண்டார். இதுக்கு மேல என்ன வேணும்? தன்னளவுல உயர்த்திக்கிட்டாரு. ஆனா இதை குறித்த அறிவு அவர்கிட்ட இல்லை. கட்டளையும் உயிருமானவர் இயேசு கிறிஸ்து என்று அந்த குர்ஆன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்த அறிவும் அதை குறித்த ஆராய்ச்சி அவர்கிட்ட மண்டையில இல்லை. அல்லேலூயா. அந்த அறிவை குறித்த சத்தியத்தை குறித்த காரியங்கள் உள்ளத்துல இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றது போல நாம் எல்லாருமே ஆண்டவர் அறிந்ததில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் புதிதாய் வருகிறவர்கள் ஞானஸ்தானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் காட்டுகிற வழியிலே நடத்த வேண்டும். அவர் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அவர் பேசின வசனங்களை பார்க்க வேண்டும். அவர் வாழ்க்கையின் சரித்திரத்தை பார்த்தால் வெற்றியின் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வெற்றியின் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்தை கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. வனாந்தரத்துல கொண்டு போய் அங்கே சோதிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. வனாந்தரத்துல கொண்டு போய் சோதிக்கப்படுகிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பிசாசினால சோதிக்கப்பட வேண்டும். அப்ப சோதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் நாம. அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் பிசாசினால சோதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சோதனைக்கு ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். சோதனைக்கு ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சோதனையோடு கூட ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து அதனை சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசுக்கு உலகத்திற்கு அவனை காட்டின உள்ளத்திற்கு இயேசு பெரியவர். இயேசு நம்ம கூட இருந்து சோதனைக்காரனை ஜெயிக்க நமக்கு வல்லமையை தருகிறார். அல்லேலூயா. இதற்கு அவர் மேல் உள்ள விசுவாசமும் அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியுள்ள ஜீவியத்தை தருகிறார். சாத்தானை மேற்கொள்ள வல்லமையை தருகிறார். அவன் வைக்கிற எல்லா சோதனையும் வேத வசனத்தின்படியாக முறியடிக்கவும் வேத வசனத்தின்படியாக நாம் வெற்றி பெறவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசுங்கிற பேருக்கு இரட்சகர் என்று அர்த்தம். அவர் தமது ஜனங்கள் பாவங்களை மீட்க அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதுக்கு முந்தையதாருக்கு இட்ட பெயர் இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இயேசுங்கிற அர்த்தத்துக்கு யோசுவா என்ற ஒரு பெயர் அதுக்கு கிரேக்க மொழியில சரியாக ஒத்து வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், ரட்சிக்கிறவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேசியா என்று அழைக்கப்படுகிறார். மேசியா வர வேண்டும் என்று சொல்லி யூத ஜனங்கள் அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லா ஜனங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற தாகத்தோடு வாரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதா சீக்கிரம் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக உள்ள அவர் ஜீவியத்துள்ள வெற்றியும் அவர் வசனத்தின் மேல் உள்ள உபதேசத்தினால் வருகிற வெற்றியும் அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நமக்கு ஒரு ஹீரோவாக இருக்கிறார். நமக்கு வேறொரு மனிதன் முன்மாதிரி தேவையில்லை. நமக்கு முன்மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வழியை நாம் நடந்து செல்ல வேண்டும். நடந்து செல்கிற பொழுது நாம் பரலோக பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு விடுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்தாதான் அவர் பிதாவாகிய தேவனிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆகவே இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். இயேசுவை உயர்த்த வேண்டும். இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். இயேசுவை துதிக்க வேண்டும். அப்ப எல்லாரும் பரலோக பிதாவிட்ட போக முடியும். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரமான தேவன் பிதாவாகிய தேவன், குமாரா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர்
இவரை துதித்து ஸ்தோத்தரித்து இவரோடு ஐக்கியப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐக்கியப்பட்ட ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் சென்ற வழி ஒருவேளை ஒரு ரோடு அல்ல, ஒரு பாதை அல்ல, ஒரு பெரும்பாதை அல்ல, ஒரு குறும்பாதை அல்ல. இயேசுவை பார்த்து அவர் சொன்ன வசனத்தின்படி நடக்கணும். அதான் வழி. அல்லேலூயா. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், அவர்தான் உண்மை, அவர்தான் வசனம், அவர்தான் ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அவர்தான் நமக்கு ஜீவன். அவர்கிட்ட எல்லாம் பரலோக பிதாட்ட யாரும் போக முடியாது. நீங்க பரலோக பிதா பரலோகத்துல இருக்கிறாரு, சொர்க்கத்துல இருக்கிறாரு, சுவனத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட போனோம்னா நீ எங்க சுத்திட்டு அலையப்படாது. நியாயப்பிரமாணத்தை சரியத்துன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அவர் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். அவர் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப பரலோக பிதாட்ட நம்மளை கொண்டு போற வல்லமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே உள்ளது. அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம் ஐயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையும் ஆட்சி இந்த தேவனே மக்கு நன்றி. அன்று பரலோக தேவனாய கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினேர். அவர் வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்றவர். சாத்தானை வெற்றி உள்ள நீர் கிருபை செய்தீர். ஒரு சாத்தானை முறியடித்தார், துரத்தி அடித்தார். அவர் ஜீவியத்தில் வெற்றி ஜெயத்தை பெற்றார். இந்த உலகம் அவரை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இயேசு உலகத்தை மேற்கொண்டார், உலகத்தை முறியடித்தார், உலகத்தின் ஆசாபாசங்களை முறியடித்தார். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த உலகத்தின் மேன்மையா இருக்கிற ஜீவனை விட்டுக் கொடுத்தார். அந்த ஜீவனை விட்டுக் கொடுத்தபடினாலே பரலோக தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கட்டளையிட்டார், உயிரோடு எழுப்பி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தை முறியடித்து ஆண்டவருக்கு பின் சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனிக்கு பாதுகாப்பும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.